இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஈவினிங் அப்படின்னா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சோயா சங்க்ஸை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இது கூட வந்து கொஞ்சம் காய்கறி, கோஸு, குடமிளகா, கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த சோயா சங்க்ஸை நீங்கள் கட் பண்ணியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு சிக்கன்லாம் பிடிக்காதுன்னா இந்த சோயா சங்க்ஸ் வந்து இன்டேக்கில் எடுத்துக்கலாம் ப்ரோட்டீனுக்காக. ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதில் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க சோயா சங்க்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மிளகுத்தூள், அப்புறம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன் பேஸ்க்கு. நீங்கள் மைதா பிரெட்டில் கூட செஞ்சுக்கலாம். இந்த க்ரீன் சட்னி வந்து 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடித்து வச்சுருக்க எக்கில் வந்து இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்புறம் தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும்.